மகர ராசி நேயர்களே, பிரம்மன் எழுதிய விதி. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். விதியை திருப்புமா உன் மனசு அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசு ஒரு மலை மாதிரி அசையாத டெட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லலாம். உழைப்பை விடாமல் உங்களுடைய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதும்போது இவனுக்கு தர வேண்டியது உயரம், ஆனால் உயரத்துக்கு முன்னாடி சோதனை என்று முடிவு பண்ணிட்டார். உன்னை நான் உயரமாக வைக்க போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சில சோதனைகள் உனக்கு நண்பர்களால் ஏமாற்றம், பணத்தில் லாஸு, சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் பின்தொடர்ந்து வந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடமையை செய்த புண்ணியம், மிகப்பெரிய புண்ணியம் உங்களிடம். கடமை, கட்டுப்பாடு, பயம் இல்லாத மனம், இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அதனால்தான் இந்த பிறவியில் பிரம்மன் உங்களுக்கு மெல்ல மெல்ல உயர்வு, ஆனால் அடித்தளமே பலமாக என்று விதியாக எழுதினார் அப்படின்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் விதி தாமதமாக இருந்தால் தவறப்படாது. பிரம்மன் உங்களை சோதிப்பார், ஆனால் உங்கள் சோதனைகளை தாண்டி வரும்போது உங்களை உயரத்திலே நிறுத்துவது அவருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம் ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமஹா. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாத். உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 12 ராசிகளுக்கான பிரம்மன் எழுதிய விதி. உங்களுக்கு இது தாங்க, இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும், இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகவும் பலம் வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒன்று. வயது வாரியாக பலன்களை சொல்லியிருக்கேன். இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும், இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும், இந்த வயசுக்கு மேலே தான் முன்னேற்றம் அப்படிங்கிறத நான் விலாவரியாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு என்ன ஏது எல்லாத்தையுமே உங்களுக்கு விலாவரியாக முழுமையாக 12 ராசிகளுக்கு மேஷத்திலிருந்து மீனராசி பரியந்தம் முழுமையாக சொல்லியிருக்கேன். எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் குருக்கள் என்ன சொல்லியிருக்கார், சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரம்மன் எழுதிய விதி, வாங்க போகலாம். மகர ராசி நேயர்களே, பிரம்மன் எழுதிய விதி. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். விதியை திருப்புமா உன் மனசு அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசு ஒரு மலை மாதிரி அசையாத டெட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லலாம். உழைப்பை விடாமல் உங்களுடைய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதும்போது இவனுக்கு தர வேண்டியது உயரம், ஆனால் உயரத்துக்கு முன்னாடி சோதனை என்று முடிவு பண்ணிட்டார். உன்னை நான் உயரமாக வைக்க போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சில சோதனைகள் உனக்கு கொடுப்பேன். திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. அதுபோல் இந்த மகர ராசி அப்படின்னு வரும்போது அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. உனக்கு நான் சோதனைகளை ஒன்று உயர வைப்பேன், ஆனால் அதுக்கு முன்னாடி சில சோதனைகளை கொடுப்பேன். அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் தாமதமாக இருக்குது, ஆனால் நிச்சயம் வரும். சில வெற்றிகளாக உங்களுக்கு தாமதமாக இருக்கு, ஆனால் நிச்சயம் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு 3 மிகப்பெரிய பாகங்கள் அப்படின்னு சொல்லலாம். பாவங்கள் கிடையாது, பாகங்கள். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்ன, பொறுப்பை பலுவாக எடுத்த கர்மம். அதாவது நீங்கள் பொறுப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப பலு, குடும்ப சுமை அதிகம் உண்டா இல்லையா, நீங்களே யோசிச்சு பாருங்க. குடும்ப சுமை அதிகம் ஒன்று. ரெண்டாவது, கடந்த பிறவியில் மற்றவர்களுக்கு நீங்கள் அதிகமாக சாயம் கொடுத்தீர்கள். அதனால்தான் இந்த பிறவியில் குடும்ப பலு, எதிர்பார்ப்பு அதிகம், நான் பார்த்துக்கணும் என்ற சுமை உங்களை பின்தொடரும். இதையும் நான் தான் பார்த்துக்கணுமா, இதையும் நான் தான் செய்யணுமா அப்படின்னு செய்கிறாங்களே, குடும்ப பலு. அவங்களுக்கு குடும்ப சுமை அதிகமாகவே இருக்கும். பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, பெரிய குடும்பத்தில் இருப்பாங்க. சில பேருக்கு கல்யாணமே பண்ணிக்காமல் இருப்பாங்க. தவறான நேரத்தில் நல்ல மனிதரை நம்பிய காலம், கர்மம். கடந்த பிறவியில் நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு செய்தவர்கள் இந்த பிறவியிலும் உங்களுக்கு உண்டு.
கடந்த பிறவியில் தான் நம்பிக்கை துரோகம் பண்ணினாங்கன்னு பிரம்மன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிறவிலையும் உனக்கு அது நம்பிக்கை துரோகம் பண்ணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நண்பர்களால் ஏமாற்றம், பணத்தில் லாஸு, சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் பின்தொடர்ந்து வந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடமையை செய்த புண்ணியம், மிகப்பெரிய புண்ணியம் உங்களிடம். கடமை, கட்டுப்பாடு, பயம் இல்லாத மனம், இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அதனால்தான் இந்த பிறவியில் பிரம்மன் உங்களுக்கு மெல்ல மெல்ல உயர்வு, ஆனால் அடித்தளமே பலமாக என்று விதியாக எழுதினார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பலமாக எழுதுறார் ஒரு விஷயத்தையும். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், விதி பிரம்மன் எழுதிய தலையெழுத்து மோஸ்ட் டீடைல்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 28 வயசு வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா போராட்டம், மன அழுத்தம், குடும்ப பொறுப்புகள், மனதில் கஷ்டம், உழைக்க உழைக்க தான் சந்தர்ப்பம் வரும். இது பிரம்மன் சோதிக்கும் கால பருவம் அப்படின்னு சொல்லலாம். 28 வயசு வரைக்கும். 28 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி, வேலை வியாபாரத்தில் நிலை பெறுதல், எதிரிகள் மீது ஜெயம், தீர்மானங்கள் துல்லியமாக மாறுதல். இந்த வயதில் தான் பிரம்மன் உங்கள் கடமைக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். சில பேருக்கு 28 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள், வேலை, பணம், சொந்த வீடு, வாகனங்கள், குடும்ப பொறுப்பு எல்லாமே கொடுத்துருந்தாலும் அடுத்தடுத்து சில விஷயங்களை உங்களுக்கு செஞ்சார். உச்ச வயது விதி 42 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எப்படி இருக்கும்? பெரிய நிலை, ஆஸ்தி சேர்க்கை. சில பேர் நிறைய வீடு வாசல், ஒரு வீட்டுக்கு 2 வீடு 3 வீடு, வீடு நிலம், வியாபாரம், குடும்பத்தில் மதிப்பு, சமூகத்தில் மரியாதை. இது மகர ராசியின் கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காகத்தான் சொல்றது, உங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க, என்னென்ன செய்யணும். பிரம்மன் எழுதிய விதி அப்படிங்கிறத சார் நீங்கள் பேசியிருந்தீங்க, எனக்கு எப்படி சார் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் சரியாக இருந்ததுன்னு அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கேட்டுக்கிறேன், நான் சொல்கிறேன். அதே போல் 60 வயதுக்கு பின் ஆன்மீக சிந்தனை, தெய்வ அருள், மன அமைதி, பேரம் பேத்திகளால் மகிழ்ச்சி எல்லாம் உண்டு. உங்களுடைய பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன தெரியுமா? அயர்ன் டெட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லலாம், டிசிப்ளின்டு மைண்ட், ரெண்டாவது லீடர்ஷிப், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃப்ளோ, அதாவது ஸ்லோ பட் பர்மனண்ட் சக்ஸஸ், டீப் கர்மா கிளியரன்ஸ், பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன் இன் பிஸ்னஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. நெகட்டிவ் வந்து என்ன தெரியுமா? அதிர்ஷ்டம் தாமதமாக வருதல், ரெண்டாவது அதிகமான பயம், மன அழுத்தம், உடலில் எலும்பு மூட்டு பிரச்சனைகள், உறவுகளில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தனிமை உணர்வு. சில நேரத்தில் நம்மளை பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை தனிமையாக விட்டுட்டாங்களோ ஃபேமிலியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். மிகப்பெரிய பதவி, வளர்ச்சி, மிக உயர்ந்த நிலை, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, அரசாங்க தொடர்பு, வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் பொசிஷன், அதே போல் வந்து சேலரி இன்க்ரீஸ், இது எல்லாமே உண்டு. ஆனால் ஆரம்பத்தில் பல பிரச்சனைகள், போட்டி பொறாமைகள் இருக்கும். ஆரம்பத்தில் ஃபேமிலி மேரிட் லைஃப்பில் அப்படியே ஓரளவுக்கு இருக்கும். சில பேருக்கு 2ஆம் திருமணம், சில பேருக்கு இந்த கோர்ட் கேஸ், சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் எல்லாமே சரியாயிடும். ஒரு சில விஷயத்தில் கமிட்மெண்ட் ரொம்ப பண்ணிக்காதுங்க, என்ன செய்யணுங்கிறது கொஞ்சம் பார்த்து எழுது. பிரம்மன் உங்களுக்கு சிறிது தாமதம் ஆனால் ராயல் லைஃப் கொடுக்கக்கூடியவர் என்று எழுதினார். வீடு, நிலம், வண்டி எல்லாம் 32 வயசுக்கு மேலே சில பேருக்கு யோகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 32 வயசுக்கு மேலே நல்ல யோகங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ கவலைப்படாதீங்க, நீதி உங்கள் பக்கம். காலதாமதமாக இருந்தாலும் எல்லா விஷயமும் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். மகர ராசிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கெடுதல் செய்கிறாங்களோ அது உங்களுக்கு கண்ணெதிரே தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. தெய்வ அருள் மிகவும் அதிகம். ஈசனுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். திங்கட்கிழமை, சனிக்கிழமை ஓம் நம சிவாய அந்த பிரணவ அந்த ஷடாட்சர மந்திரம், பஞ்சாட்சர மந்திரத்தை நிறைய ஜபம் பண்ணுங்க. பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லும்போது நம சிவாய, அதே போல் ஷடாட்சர மந்திரம் சரவணபவ மந்திரத்தை சொல்லி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு சிறப்பு. ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது கருப்பு துணி, அதாவது கருப்பு துணி, கருப்பு எள்ளு, எண்ணெய் தீபம், இது வந்து தானம் கொடுக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நோயாளிகளுக்கு உதவி செய்யணும். உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்கள் கையினால் உதவி செய்யணும். மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் விதி தாமதமாக இருந்தால் தவறப்படாது. பிரம்மன் உங்களை சோதிப்பார். ஆனால் உங்கள் சோதனைகளை தாண்டி வரும்போது உங்களை உயரத்திலே நிறுத்துவது அவருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம் திருவிடைக்கொடு. என்னது? இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். திருவிடைக்கொடு, அந்த ஊர் பேர் அதுதான், திருவிடைக்கொடு. திருவிடைக்கொடு, எனக்கு ஒரு விடை கொடு கேட்குறாங்களே, எனக்கு ஒரு சொல்லு, பதில் சொல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் திருவிடைக்கொடு. போயிட்டு வாங்க. மகர ராசி, திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட மகர ராசி, உத்திராடம் போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பிரம்மன் எழுதிய விதி.
அதாவது இந்த பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல இதை நான் பொது பலன்னு நான் சொல்ல மாட்டேன். இது பொது பலன்னே நான் சொல்ல மாட்டேன். இது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஜென்ரலாக சொல்லலை, இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். 90% நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் 10% வேணால் மாறி இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைய 2025 பிரம்மன் எழுதிய விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ராஜ்குமார் சிவாச்சாரியார் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உற்று கவனித்து பார்த்தால், ஆமாம் என் வாழ்க்கையில் இது நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சில பேர் இது பொது பலன்களாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் சுவாமி, எனக்கு இது நடந்தது, எனக்கு இது நடந்தது, நீங்கள் சொன்னது எனக்கு இது நடந்ததுங்கிறது உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.